டீலிமிட்டேஷனை திமுக ஆதரிக்குதான். நாக்கு தொங்க தொங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பாசக கொண்டு வர இந்த மசோதாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பக்கபலமாக நின்று பாதுகாப்பாக இந்த மசோதா நிறைவேறதுக்காக திமுக திட்டம் போட்டு வெளிநடப்பு செய்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கு. அப்போத்தான் இங்கே விசை ஆட்சியை ஒழிக்க முடியும். அதாவது விசையை பழிவாங்கிறதுக்காக தமிழ்நாட்டையே பழிவாங்கிறதுக்கு திமுக தயாராகிடுச்சு. இதைத்தான் போட்டு உருட்டிக்கிட்டு கிடக்குறாங்க. ஏப்பா இப்போ திமுக வெளிநடப்பு செய்கிறதுக்கு பிளான் போட்டிருக்கு அப்படின்றத வெளியில் விட்டது யார்? யார் வந்து சொன்னால்? திமுககாரங்க யாராச்சும் வந்து சொன்னாங்களா? ஐயா மு.க. ஸ்டாலின், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், அக்கா கனிமொழி, அண்ணன் துரைமுருகன், இல்லை டி.ஆர். பால் அண்ணன். ஆனால் குறைஞ்சபட்சம் கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் யாராவது, பிசிகாலேருந்து திருமாவளவன் அண்ணன், இல்லை மதிமுகலேருந்து துறை வைக்கணும் எவ்வளவோ பேசுகிறாங்களேப்பா. இதை யாராச்சும் வெளியில் வந்து சொன்னாங்களா? இல்லை அவங்க வீடியோ கான்ஃபரன்சிங் போகிறப்ப டேபிளுக்கு கீழே உட்காந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தீங்களா? நீங்கள் இல்லை இந்த விவரம் எப்படி தெரிஞ்சதுன்றது தெரியல. இதை சொன்னாங்க இல்லை, இந்த திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்கிறதுக்கு பெருசாக பிளான் போட்டுச்சு, நாங்கள் பார்த்தோம், அவங்க பண்ணுறதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்தாங்க பண்ணாங்களா? அதை கேள்வி கேட்டால் எடுத்தாங்க இல்லை, அதுவே பெரிய தப்பு இல்லை. நீ வாங்கியிருக்கிய, எல்லா இடத்துலேருந்தையும் உரிவு இருக்கிய, எவன் வேலையெல்லாம் ஊழல் பண்ணவே, எவன் வேலை அயோக்கியம், எவன் வேலை திருட்டு கும்பல்னு சொன்னியோ அவங்கள்ட்டேருந்து ஒட்டு மொத்தமாக ஒவ்வொரு இடமா எடுத்து சொறி இருக்கிய. அதாவது இப்போ தாவேக்காருக்குள்ள ஒரு அரசாங்கம், அந்த அரசாங்கம் உறுப்பு மாற்று சிகிச்சை செஞ்ச ஒரு பாடி, மொத்த பாடியும் தாவேக்காவது கிடையாது. அது பல இடங்களில் உசுரோடு இருக்கிற பாடியில் கொன்று உறுப்பு எடுத்து வச்சுக்கிட்ட ஒரு சம்பவம். அது அவ்வளோதான். இப்போ இந்த டீலிமிட்டேஷன் பில்லுன்னு இந்த ஏப்ரல் 16 இந்த வந்த ஏப்ரல் 16 இப்போ போணுச்சுல்ல, அப்போ நாமக்கல்லில் ஐயா ஸ்டாலின் ஒரு பேப்பரை கையில் வச்சு எரிச்சார். அது இந்த எரிச்சது ஏதோ இந்த ஐயா முதலமைச்சர் விஜய் இருக்கார்ல, அவர் இந்த கார் ப்ரெசென்ட் பண்ணணும் கதவை வந்து நோண்டி பார்த்து விளையாண்டுக்கிட்டு இருந்தார்ல, அந்த மாதிரி பேப்பரை எரிச்சு விளையாண்டுட்டு இருக்காருன்னு நினச்சிங்களா? அவர் எரிச்சது என்ன தெரியுமா? அந்த டீலிமிட்டேஷனோட அந்த சட்ட வரைவோட நகல். அந்த எரிச்சது மூலயமா அவர் அனுப்பிச்ச மெசேஜ் என்ன தெரியுமா? நீ நினச்சதையெல்லாம் நடத்திக்கிட்டு இருப்ப, அதை நான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பெல்லாம் நினைக்காத, ஓ நினப்பு என்றைக்குமே வந்து இங்கே நடக்காது, அது எரிச்சு இந்த மாதிரி சாம்பலாக்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே இருக்கோம், உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது ராஜா அப்படின்றதுக்கான சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான் அந்த சட்ட வரைவு நகலை அவர் எரிச்சது. இப்போ எதுக்கு இதை தூக்கிட்டு கொண்டு வராங்கன்றது தெரியுமா தெரியாதா? ஒன்றும் இல்லை, எப்படியும் இவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ திடீர்னு டீலிமிட்டேஷனுக்காக கொந்தளிக்கிறாங்கல்ல, இவங்க இந்த டீலிமிட்டேஷனை பற்றி கொந்தளிக்கிற இன்னைக்கு திமுக ஆதரவு கொடுக்கலன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் யார் தெரியுமா? அன்னைக்கு டீலிமிட்டேஷன் நல்லது, இட்ஸ் குட் ஃபார் தமிழ்நாடு, தமிழ்நாடு டெவலப் ஆகிறது பிடிக்கல சார் இவங்களுக்கு. அதாவது அதிகமான எம்பிக்கள் தமிழ்நாட்டுக்கு வரும், எங்கே அப்படி அதிகமான எம்பிக்கள் வந்துட்டால் நம்மளால ஜெயிக்க முடியாதோ அப்படின்னு பயந்துக்கிட்டு திமுக இதை எதிர்க்குது. அதுக்கு தான் எதுக்கு சார்? இது அவங்க சொல்கிறது, அவங்க சொன்னது. இது அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் திமுக அதை எதிர்த்துக்கிட்டு தான் இருக்குது. எப்படி இவங்களுக்கு நல்லாவே தெரியும், திமுக இதுலேருந்து பின்வாங்காது. அதாவது வாங்க ராசா, நீங்கள் வந்து எங்கள் மாநிலத்தை பிரிங்க ராசா, டீலிமிட்டேஷனை கொண்டு வந்து அத்தனை பேரை முடிச்சு விடுங்க அப்படின்னு பாசகவுக்கு அவங்க வந்து சொம்பு தூக்க மாட்டாங்க, காவடி எடுக்க மாட்டாங்க. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு பேச்சுக்கு. அதாவது திமுக இந்த வேலையை பார்க்குது, அதாவது விசையை அழிக்கிறதுக்காக, விசை ஆசையை கவுக்கிறதுக்காக, விசை ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து கலப்பி விட்டாங்கல்ல, அதோட அப்கிரேடட் வெர்ஷன் தான் இது. அடுத்த படிநிலை அது. திமுகவும் பாசகவும் ஒன்று சேருது. பேசு என்ன வேணா, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, இந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வந்துட்டோம்னா ஈஸியாக ஆட்சியை கவுத்து விட்டு அடுத்த ஆட்சியை வந்து உங்கள் ஆட்சியை உட்கார வச்சிடலாம். ஏதோ பாசக இதுக்கு முன்னாடி ஆட்சியை திமுக ஆட்சியில் உட்கார வச்ச மாதிரி, அவங்க ஆட்சிக்கு வந்ததே அவங்கள எதிர்த்து தாயா, அதனால தான் அப்படி இறங்கி போனாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ திமுக வந்து பாசகவுக்கு ஆட்சியில் வர்றதுக்காக நிறையா வரணும், அமைச்சரவையில் பங்கு வரணும் அப்படின்னா 2019 போயிருக்கலாமே. 2019 வாஷ் அவுட்டு, ஒரே ஒரு சீட்டு தான் இருந்துச்சு அதிமுகவுக்கு. அந்த அதிமுக பாசக கூட்டணிக்கு 40ல் 1 தான் கையில் கிடச்சிது.
39 முழுசாக அப்படியே வலிச்சு தொடச்சி வாரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. தெரியும்ல, அன்னைக்கு நினச்சிருந்தா ஆதரவு கொடுத்துட்டு 5-6 அமைச்சரை உள்ளுக்குள்ள தூக்கி உட்கார வச்சிருக்கலாமே. இன்னைக்கு காங்கிரஸ் ஓடிச்சில தாவேகாவுக்கு, மற்ற கட்சியெல்லாம் சேர்ந்து ஓடிச்சில்ல. அமைச்சரவை பதவி, ஒரு பதவிக்காக மொத்த கட்சியை வச்சு அங்கே போனால் நேஷ்னல் லெவலில் 5-6 பதவி கிடச்சிருக்கான். ஏன் வேண்டாம்னு சொல்ல போகிறாங்களா என்ன அவங்க? இல்லை, அவங்களுக்கு 40 MP அப்படியே சொலையா தூக்கி கொண்டு கொடுக்குற அந்த கசக்குச்சா என்ன? அவங்க கடைசி வரைக்கும் எதுக்கு எதிர்த்து நின்றாங்க? இவங்க எதுவுமே நமக்கு பண்ண மாட்டாங்க. இவங்க பண்ணுறதெல்லாம் அவங்களோட இதுக்காகத்தான் இருக்குமே தவிர நமக்காக இவங்க எதையுமே பண்ண மாட்டாங்க. இவங்கள உள்ளுக்குள்ளே விட்டோம்னா அது ரொம்ப ஆபத்து. அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் அவங்க தான் சார் நின்று எதிர்த்தாங்க. இப்போ எப்படி திமுக இதை செய்யாதுன்னு நல்லாவே தெரியும். என்ன சொல்லிக்கலாம், வெளியில் நம்மளாம் சேர்ந்து ப்ரெஷர் போட்டதுனால, நம்ம இந்த விஷயம் அவங்க பண்ணுவாங்கன்னு வெளியில் தெரிஞ்சதுனால இவங்க பண்ணலை. இல்லாட்டி அதாவது இப்போ திமுக அதை எதிர்த்து அந்த கிரெடிட்டை எடுத்துக்கணும்ல. அந்த கிரெடிட்டை எங்கே முடிஞ்சா இப்போ அந்த சட்ட வரைவை கொண்டு வர்றதுக்கு மசோதாவுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க. அவங்க ரெடி ஆகிட்டுருக்காங்க. முடிஞ்சா இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சரை அதே மாதிரி எடுத்து எரித்து ஒன்றால் எங்களை எதுவும் செய்ய முடியாதுன்னா அடித்து சொல்லுங்க பார்ப்போம். எரிச்சு கூட வேணாம், படித்து சொல்லுங்களே பார்ப்போம். படித்து எங்கே அதை சொல்லிட்டா தான் ஒத்துக்குவோம். இப்போ எந்த விதத்தில் அவர் எதிர்ப்பார்? முதல்ல அவருக்கு அங்கே MP கிடையாது. இருந்த ஒரே ஒரு ராஜ்யசபா எம்பியை இப்போ காங்கிரஸுக்கு தூக்கி கொடுத்துட்டாங்க, உள்ளுக்குள்ளே கொண்டு போய் வச்சாச்சு. இது வரைக்கும் அடுத்து ஒருவேளை இந்த பிரச்சனையெல்லாம் வருமோ, இப்படியெல்லாம் வந்துட்டால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காகத்தான் இந்த MP எல்லாம் எதுவும் உள்ளே போகாமல் அப்படியே அமுக்கி வச்சுருக்கிறாங்க. தெரியல சார், 2029 வந்தால் எல்லாருக்கும் தெரியும். 2024 சுத்தமாக அந்த ஒன்று கூட இல்லாமல் வலிச்சு தொடச்சி எடுத்துகிட்டு போயிட்டு உட்கார வச்சாங்க. ஆனால் அன்னைக்கு எல்லாரும் கேட்டியல்ல, இது வரைக்கும் எல்லாரும் என்ன கேட்டாங்க? இவங்கெல்லாம் என்னப்போ 40 பேர் போயிட்டு உட்காந்து வடையும் சமோசாவும் டீயும் பார்லிமெண்ட்டுக்கு போய் டெல்லியை சுற்றி பார்த்துட்டு வர்றாங்க, ஜாலியாக உட்காந்துட்டு வர்றாங்க. என்னத்தை புடுங்க முடிஞ்சிச்சு சார்? இன்றைக்கி கேள்வி கேட்குற அத்தனை பேர் அன்றைக்கி கேட்டாங்க சார். அதான் இன்றைக்கி யாரெல்லாம் திமுக ஆதரவு கொடுக்கக்கூடாதுன்னு நொண்டி அடிக்கிறாங்களோ ஒருத்த காலில், அவங்க அத்தனை பேரும் அன்னைக்கு சார் இப்படி தான் கேட்குறேன், வேலை நல்லா வருது, எனக்கும் CM சார் மாதிரிலாம் வருது. ஆனால் அவங்களும் அப்படி தான் பண்ணாங்க. அன்னைக்கு குப்பரை படுத்துக்கிட்டு அந்த அழுதாங்க, இவங்க விட மாட்டேன்றாங்க. இப்படியெல்லாம் இருந்தால் அப்புறம் எப்படி டெவலப் ஆகும் இந்தியா? நம்ம எதுக்கா நிர்வாக வசதிக்காகத்தானே பிடிக்கும். அவங்க நிர்வாக வசதிக்காக பிடிக்கிறான், அவன் வசதிக்காக பிடிச்சிக்கிறான். என்னால் எதுவும் டிசிஷன் எடுக்க முடியல, எதுக்கெடுத்தாலும் குறுக்க படுத்துக்கிறாங்க. ஏன்னா அந்த 3க்கு 2ன்ற அந்த மசோதா இதை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இதை நிறைவேற்றதுக்கு அந்த 3க்கு 2 வேணும். இப்போ 540 இங்கே இருக்குல்ல, 540 கீழே லோக்சபாவில் இருக்குது. லோக்சபாவுக்கு 540க்கு அவனையும் 360 வேணும். 360ல் 22. ஒருவேளை திமுக வழி இப்போ அவங்களுக்கு இருக்கிற சப்போர்ட்டு அந்த 360க்கு அப்படியே ஈக்குவலண்டாக வந்துடுது. இப்போ அந்த திமுக மட்டும் வெளிநடப்பு பண்ணிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ், கிளியரு. ஈஸியாக ஒரு 4-5 பேரை உள்ளதுக்கு போட்டோம். ஏன்னா சமாஜ்வாதி இருக்கார்ல அகிலேஷ் யாதவ், அவர் இப்போயே நான் இதை எதிர்க்கிறேன், நான் இதை வரவிட மாட்டேன், கொண்டு வந்தீங்கன்னா கொண்டுடுவேன் அப்படிலாம் சொல்லலை. படித்து பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தா நான் ஓகே சொல்கிறேன். அவர் கையில் ஒரு 37 MP இருக்கிறாங்க சமாஜ்வாதியில், அவர் கையில் உட்காந்துருக்காங்க சார். இப்போ அப்படியே ராஜ்யசபா போனோம்னா அங்கே ஒரு 245 பேர் இருக்காங்க. ராஜ்யசபாவில் ஒரு 8 பேர் இருக்காங்க திமுகவுக்கு. அந்த 245 வேணும்னா 160 வேணும். அவங்ககிட்ட 150 எவ்வளவோ இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 8 போயிடுச்சுன்னா 8 ஆதரவு கொடுத்தா தான் உண்டு. 8 வெளியில் போயிடுச்சுன்னா அப்பயும் அவங்களால அதை பண்ண முடியாது. இப்போ முழுக்க ஏன்னா இப்போ காங்கிரஸ் இந்த இதை கூட்டியிருக்காங்க, எதை இந்த எதிர்கட்சி இதை கூட்டியிருக்கிறாங்க, நாடாளுமன்ற எதிர்கட்சி அந்த இதை கூட்டமைப்பு கூட்டியிருக்காங்க. எப்படி போயிட்டு உள்ளுக்குள்ளே உட்காருவாங்க எனக்கு புரியலையே. போயிட்டு உட்காரணுமா என்ன? பங்கேற்காது திமுக தலைவர் சொல்லிட்டார், முடியாது. அவங்க கூட நமக்கு எந்த உறவு வேண்டாம், நம்ம வேண்டாம்னு சொல்லிட்டு ஓடினவங்க தானே அவங்க. அப்புறம் அவங்கள நம்பி நம்ம பின்னாடி போனோம்னா அப்புறம் அவன் நம்மளை எப்படி பார்ப்பேன் போது நமக்கு உள்ளுக்குள்ளே உட்கார்றது நமக்கு மனசு வருமா? நாடாளுமன்றத்தில் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறதுக்கே நமக்கு பிடிக்கல. அவங்க மூஞ்சியை பார்த்தா எரிச்சலாக வருது பண்ணதெல்லாம். ஆமாம் சார், பண்ணதெல்லாம் எரிச்சலாக தானே சார் வருது, இல்லைன்னு சொல்லலையே. சொல்லிட்டு போயிருந்தால் இந்த பிரச்சனையே கிடையாது சார். கிட்டத்தட்ட இத்தனை வருஷமாக இழுத்து பிடிச்சி அவங்களுக்காக உழைச்ச அத்தனை பேர் அவங்க திமுக நினச்சிருந்தா உண்மையிலே 40 உள்ளுக்குள்ளே வச்சுருக்கலாம். எதுக்கு 22 வச்சுருக்கிறாங்க? ஏன் 18 எடுத்து வெளியில் கொடுத்தாங்க? நம்ம கூட இருக்கிறவங்க அங்கே கேட்கும், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இங்கே தான் வேணும். அன்னைக்கு கேட்டிருக்க வேண்டியது தானே. அன்னைக்கு மட்டும் அப்படியே வாங்கி உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க.
அப்படி நாடாளுமன்றத்தில் உட்கார முடியல, பக்கத்தில் உட்காந்து அவங்கள பார்க்க முடியல, ஒன்றா உட்காந்து எப்படி டிஸ்கஷனு? அவங்க சொல்கிறத ஏற்றுக்க முடியுமா? அவங்க சொல்கிறத கேட்க முடியுமா? முடியாதுல. எங்களுக்கு இது வேண்டாம், வேண்டான்னா வேண்டாம், அவ்வளோ. நோ மீன்ஸ் நோ. இந்த லைட்டாக தொட்டுக்கிறது, அந்த கொஞ்சம் நக்கிக்கிறது, இந்த வேலையெல்லாம் ஆகவே ஆகாது, வேண்டாம், முடிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தம். இப்போ அவங்க ஒன்றும் இல்லை, காங்கிரஸை போய் கேளுங்களே, டீ லிமிட்டேஷன் வேணுமா வேணாமான்னு. கூட்டணியில் இருக்காங்க தாவைக்கா கூட, அவங்க டீ லிமிட்டேஷன் வந்தால் நமக்கு ஏதாச்சும் கொஞ்சம் தேரும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் நிஜமா சார். ஏன்னா இப்போ அங்கங்கே இப்போ ஊபியில் போய்ட்டு அயோத்தியிலேயே வந்து தோத்துட்டாங்க பாசக. இதே மாதிரி பல இடங்களில் வந்து அவங்களுக்கு வந்து இந்த இது இருக்கும்ல, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒன்று இருக்கும்ல பாசகவுக்கு அவங்களுக்கு. அந்த மாதிரி பல இடங்கள் நமக்கு வந்து சாதகமாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறையா இருக்குது டீலிமிட்டேஷனுக்கு. அதனால காங்கிரஸு சேர்ந்து தான் டீலிமிட்டேஷனுக்கு உட்கார்ந்து காத்துக்கிட்டு கிடக்கு, வேற எதுவும் இல்லை. வந்தால் நல்லது, வரலன்னா நல்லது, வந்தால் ரொம்ப நல்லது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்போ இதுக்கு ஆதரவு கொடுக்குமா கொடுக்காதா இந்த வந்து சொல்லுவாங்க. எந்த காலத்து இது வரைக்கும் அதாவது டீலிமிட்டேஷனோட பிரச்சனை வந்தால் என்னென்ன பிரச்சனையாகும், எப்படியெல்லாம் அவங்க நம்மளை வச்சு செய்வாங்க அப்படின்றத எடுத்து கொண்டு போய் சேர்த்தது முழுக்க முழுக்க திமுக, வேற யாரும் கிடையாது. தமிழ்நாட்டில் வேற யாரும் கிடையாது. இங்கே உட்காந்து இது வரைக்கும் அவங்கள ஸ்ட்ராங்காக உட்கார்ந்து எதிர்த்த ஒரே ஒரு கட்சி மாநில கட்சி, இன்னமும் கொஞ்சம் உயிர்ப்போடு இருக்கிற கட்சி, துடிப்போடு இருக்கிற ஒரே கட்சி. மற்ற எல்லா ஸ்டேட்லையும் அவங்களால அழிக்க முடிஞ்சு, தமிழ்நாட்டில் அவங்களால நேரடியாக அழிக்க முடியல. அதனால அதுக்காக ஒரு கத்தியை கொண்டாந்து கொடுத்துருக்காயோ குத்திக்கிறிக்க, அதுதான், வேறு எதுவும் கிடையாது. இப்போ இவங்க பண்ணுறது தான். எப்படி திமுக இதை வந்து வெளிநடப்பு பண்ணாது, இதுக்கு ஆதரவு கொடுக்காது, இது முடிஞ்ச அளவு அடிச்சு நொறுக்குன்றது தெரியும். பண்ணதுக்கப்புறம் நாங்கள் தான் இது திமுக செய்யலை, நாங்கள் திமுகவை செய்ய வச்சோம் அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் இந்த வேலையை பார்க்குறாங்க, வேறு எதுவும் இல்லை.